ஒரு மலையடி வாரத்துல ஒரு கிராமம் இருக்கு. மலை மேல இருந்து வந்த காட்டுவாசிகள் இந்த கிராமத்துல இருந்து ஒரு 4 வயசு குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தையோட அம்மா கதறி அழறத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்த ஆண்கள்லாம் மலை ஏறி போய் அந்த குழந்தைய காப்பாத்திடணும்னு போறாங்க. ஆனா மலை ஏறுற இடம் ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேல ஏற முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. திரும்பி பார்த்தா இந்த குழந்தையோட அம்மா தன்னோட 2வது குழந்தையோட ஏறி வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்ட இவங்க, எங்களாலேயே முடியலையே, நீங்க எப்படி ஒரு குழந்தையோட வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் குழந்தை எனக்காக காத்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. எப்பயுமே ஒரு வேலையை நம்ம வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும்னா அந்த வேலையை நம்ம ஏன் செய்யறோம் அப்படிங்கிற காரணம் ரொம்ப வலுவானதா இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் ஏன் வேலைக்கு போறேன், வீட்டு வாடகை கட்டணும், கார் லோன் கட்டணும் அப்படின்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இருக்கும். இதுவே நான் வேலைக்கு போனாதான் 10 அனாதை குழந்தைங்களுக்கு உதவ முடியும், 100 பசியில இருக்கவங்களுக்கு சோறு போட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி மகிழ்ச்சியா நம்ம வேலையை செஞ்சு முடிக்க முடியும்.